ஓகே, கூல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாச்சி ஸ்பார்க்கு, அப்பாச்சி எஸ்கியூஎல், பிஓஎஸ் ஸ்பார்க்கு, ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஏன் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து சில பேர் வந்து சில கன்சர்ன்ஸ் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ரோக்ராமிங்கே இல்லை, நீங்கள் ப்ரோக்ராமிங் இருக்கிற மாதிரி இருக்கு, இதில் ஃபேப்ரிக்ஸில் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி இருக்கு, அதில் வேறு எதுவும் வழி இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன்ஸ் நான் ஐ ஃபீல் இட். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா வந்து இதுக்கு ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து அந்த பிஓஐ ஸ்பார்க்கை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு எஸ்கியூஎல் ஸ்பார்க் எஸ்கியூஎல் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஸோ அது ஃபவுண்டேஷன் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அடுத்தடுத்ததுக்கு போனோம்னா நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் அது வந்து இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு மை எஸ்பெக்ட்ஸில். வேற மற்றவங்களுக்கு? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் டிரைவிங் டுவார்ட்ஸ் திஸ் டெக்னாலஜி நம்மனால கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே ஸோ ஓகே, இப்போ இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாச்சி ஸ்பார்க்கு, ஸ்பார்க் எஸ்கியூஎல், பிஒய் ஸ்பார்க்கு, ஜூபிட்டர் நோட்புக். ஏன் இது இம்பார்ட்டன்ட், ஏன் இது தேவை அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம ஸ்பார்க்குள்ள போனோம் அப்படின்னாலே நாம வந்து சில டேட்டா மேனிப்புலேஷன், டேட்டா விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. ஆஸ் அ டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, இந்த டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ரா டேட்டா வந்துச்சுன்னா ரா டேட்டாவை வந்து அவங்க மசாஜ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் குவாலிட்டியான டேட்டாவா மாத்தினாதான் டேட்டா வந்து நாளைக்கு வந்து அனலைஸ் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். அப்போ எதை வச்சு அவங்க வந்து அந்த டேட்டாவை வந்து மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று பிஒஐ ஸ்பார்க்கு, அதாவது பைத்தான் ஸ்பார்க்கு, இல்லாட்டி எஸ்கியூஎல் ஸ்பார்க்கு வேணும், ஸ்பார்க் எஸ்கியூஎல் வேணும். இது மாதிரி வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம்னா நிறைய இருக்கு. ஓகே, அங்கெல்லாம் நம்ம போனால் பிரைமரியா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் லேர்ன் பண்றதுக்கும் வசதியா இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம எதுல கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா ஜூபிட்டர் நோட் புக்ல தான் நம்ம வந்து பண்றோம். பாண்டா நோட் புக், ஜூபிட்டர் நோட் புக், எனிதிங். ஓகே, ஜூபிட்டர் நோட் புக் இஸ் ஒன் ஆஃப் த திங். ஓகே, ஸோ அதுல டேட்டா ஃப்ரேம்னு வருது. அந்த டேட்டா ஃப்ரேம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காம்பனண்ட் எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இது என்ன பண்ணுது, இது பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம ஒரு டேட்டா இன்ஜினியராவோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டாவோ நம்ம ஆகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது கனவுலையும் நடக்காது. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் இது என்னன்னாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து ஒரு ஸ்கில், அதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கில்லாக நம்ம எடுத்துக்கிட்டு இதை எப்படி போறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த செஷனை நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு பண்றோம். இப்போ இந்த செஷனை நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அப்பாச்சி ஸ்பார்க்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன் இது வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படிங்கிறதுலாம் படிக்கணும் அப்படின்னா இந்த புக்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் லிங்க் ஃப்ரீயாவே தான் இருக்கு. ஓகே, இந்த புக்கு உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து டேட்டா வந்து சர்ச் இன்ஜின்ல யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபாஸ்டா கொரி பண்ணி எடுத்து வர்றது ரொம்ப ஈஸியா இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹடூப்ல வந்து ஹட்டான் கிளஸ்டர் ஹடூப் யூஸ் பண்ணி ஹெச்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம்ல வந்து இதை கொண்டு வந்தாங்க. அப்போ அதுல வந்து மேப் ரெடியூஸ் ஒரு கான்செப்ட், ஃபியூ கான்செப்ட்லாம் எடுத்துட்டு வந்து இதை வந்து ட்ரை பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அது அந்த அளவுக்கு வந்து பெருசா ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணுச்சு, இருந்தாலும் சில கேப்ஸ் இருந்துச்சு. அந்த கேப்ஸை அட்ரஸ் பண்றதுக்கு அதை என்ன பண்ணாங்கன்னா ஸ்பார்க்கை கொண்டு வந்தாங்க. ஸ்பார்க் வந்து இட் ஆக்சுவலி யூசஸ் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ப்ராசஸிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதனால என்ன பண்ணுச்சுன்னா லார்ஜ் ஸ்கேல் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் கொடுக்க முடிஞ்சு. ஒரு 5 பேர் சேர்ந்து வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டு அதை வந்து அப்பாச்சிக்கு டொனேட் பண்ணிட்டு, ஓப்பன் சோர்ஸ்ல டொனேட் பண்ணி அப்பாச்சி ஸ்பார்க்னு கால் பண்ணிட்டு
அவங்க போய் டேட்டா பிரிக்ஸ்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இந்த அப்பாச்சி ஸ்பார்க்கை வந்து பேக் எண்டாவே வச்சு அதை என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டட் வெர்ஷன்ல கொண்டு வந்து அவங்க கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க டேட்டா பிரிக்ஸ்னு. இது அந்த கம்பெனி வந்து ஃபுல்லாவே அப்பாச்சி ஸ்பார்க்ல தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹை லெவலா உள்ள பேக்ரவுண்டு ஸ்டோரி. இதுக்கு பின்னாடி போய் படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்ல போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ இந்த அப்பாச்சி ஸ்பார்க்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காம்பனன்ட் பூராவுமே இருக்கு. அதாவது முக்கியமா இந்த அப்பாச்சி ஸ்பார்க் பண்ணக்கூடிய விஷயங்கள், இந்த 4 விஷயங்களை மிக தெளிவாகவும் அழகாகவும் பண்ணி கொடுக்குது. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அப்பாச்சி ஸ்பார்க்ல ஸ்பார்க் எஸ்கியூஎல் டேட்டா ஃப்ரம் டேட்டா செட். அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய RDBMS டேட்டா, அதாவது ஸ்ட்ரக்சர் டேட்டாவோ அதாவது CSV, JSON இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவா இருந்துச்சுன்னா அதை நாம பர்மனண்டாவோ இல்லை டெம்பரரி டேபிளாவோ கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலாம், நாம பார்க்கறதுக்கும் அதை வந்து பயன்படுத்துறதுக்கும் நமக்கு இந்த பர்டிகுலர் காம்பனன்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது ஸ்ட்ரீமிங் ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீமிங்னா என்ன அப்படின்னா, பேசிக்கா ஒரு ஹியூஜ் ஆஃப் டேட்டா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அந்த டேட்டா வர நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆன் த ஃபிளைல. என்ன மாதிரி டேட்டாவா இருக்கலாம், அது ERP சிஸ்டம் டேட்டாவா இருக்கலாம். ஓகே, ஒரு த்ரெட் அனலிட்டிக்கல் டேட்டாவா இருக்கலாம். அந்த டேட்டா வர என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து நாம என்ன பண்ணணும், ரிசல்ட் கொடுக்கணும். அது ரியல் டைமாவும் இருக்கலாம், பேட்ச் ப்ராசஸிங்காகவும் இருக்கலாம். ஓகே, ஸ்ட்ரீமிங்ல வரும். ஓகே, இன்னொன்று வந்து மிஷின் லேர்னிங் லைப்ரரி வந்து ஸ்பார்க்ல வந்து இட்ஸ் யூஸ்ஃபுல். பிகாஸ் ஒரு மாடல்ல ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வேணும் இல்லையா? அப்போ மிஷின் லேர்னிங் வேணும்னா இப்போ ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை கொடுத்து தான் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். அப்போ அந்த ப்ராசஸை வந்து ஃபாஸ்டா பண்றதுக்கு அப்பாச்சி ஸ்பார்க் ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் ப்ராசஸிங், அதாவது கிராஃபிக்கல் ரிலேட்டடான ப்ராசஸிங் பண்றதுக்கும் ஸ்பார்க்ல வந்து உங்களுக்கு இருக்கு. கிராஃப்ஸ் மாதிரி இது மாதிரி பண்றதுக்கும் ஸ்பார்க் வந்து லார்ஜ் டேட்டாவை வந்து நம்ம கிராஃபா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது, கிராஃபிக்கல் ரிலேட்டட் டேட்டாஸ் பண்றதுக்கு ஸ்பார்க் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக்ல வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா காம்பனண்ட்டும் வேலை செய்யும் எக்ஸப்ட் ஜாவா ஒன்றை தவிர பாக்கி எல்லா லாங்குவேஜும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், கொரி எழுதி பார்க்க முடியும். அது ஒன்று மட்டும்தான் ஃபேப்ரிக்ல, இது ஒன்று மட்டும்தான் ஃபேப்ரிக்ல கிடையாது. ஸ்காலால எழுதலாம், SQL எழுதலாம், பைத்தான்ல எழுதலாம், ஆர்லையும் எழுதலாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா SQLும் பைத்தான் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஸ்காலாவும் ஆரும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஓகே, படிக்கணும்னா தனியா படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும். என்னென்ன ஃபேப்ரிக்ல வந்து சில எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு, அதாவது டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து ஃபுல்லி மேனேஜ்டு பிளாட்ஃபார்ம். அதாவது நாம வந்து ஸ்பார்க் இன்ஸ்டால் பண்ணியோ நாம இது பண்ணியோ மேனேஜ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது என்னன்னா, இது மைக்ரோசாஃப்டே மேனேஜ் பண்ணிக்க இந்த விஷயத்தெல்லாம். நாம பண்ண வேண்டியது என்னன்னா, போய் நம்ம கொரியை போட்டு நாம இது பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு அவங்க ஸ்டார்டர் பூல், அப்புறம் வந்து செஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம பண்ணோம்னா 5 to 10 செகண்ட்ஸ்ல நமக்கு கிளஸ்டர் ரெடி ஆகி நம்ம கையில வந்துடும். நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், அதை வந்து யூஸ் பண்ணி நாம வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸ்டார்டர் பூல் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு வந்து இல்லை நான் கஸ்டம் பூல் வேணும்னாலும் நம்ம போய் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரலா இந்த பூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, செட்டிங்ஸ்க்கு போனோம்னா செட்டிங்ஸ்ல சில விஷயங்கள்லாம் காமிக்கும். அதில் நம்ம அட்மின் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு போகும்போது நாம அங்கே போய் அதை தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ ஸ்லைடு இவ்வளவுதான், இதுக்கு மேல இன்னைக்கு ஸ்லைடு இல்லை. ஸோ ஸ்லைடு விட்டுட்டு இப்போ நேரம் நம்ம எங்க போயிடுவோம், நம்மளுடைய அப்பாச்சி ஸ்பார்க்குடைய நம்மளுடைய சினாப்சிஸ் டேட்டா இன்ஜினியரிங்க்கு நம்ம போயிடும். இப்போ இங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு நோட் புக் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளுடைய டேட்டா எல்லாத்தையுமே இங்க வச்சிருக்கோம். ஓகே, இப்ப இந்த விஷயத்த நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு GitHub ரீப்போ ஒன்று கிரியேட் பண்ணி, மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் பிளே கிரவுண்ட் அப்படின்னு ஒரு ரீப்போ கிரியேட் பண்ணி, அந்த ரீப்போல இந்த ஸ்பார்க்கு ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, பார்த்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்பார்க், SQL, டேட்டா செட்டு, இது எல்லாத்தையுமே வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றோம், என்ன மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிறத ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு ஒவ்வொரு நோட் புக்கும் நீங்க அந்த இடத்துல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போய் நோட் புக்கும் பார்த்துக்கலாம். இன்னைக்கு பண்ற எல்லா விஷயங்களும் இந்த நோட் புக்ல நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அப்பாச்சி நோட் புக்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ 01 இன்ட்ரோ. இப்போ இந்த நோட் புக்குள்ள நம்ம வரும்போது இந்த நோட் புக் லோட் ஆகுது. இப்போ இந்த நோட் புக் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அப்பாச்சி ஸ்பார்க்னா என்ன அப்படிங்கிறது இந்த நான் போன ஸ்லைட்ல உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை படிங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அந்த புக்குக்கு போறோம் அப்படின்னா இந்த புக்ல இந்த சாப்டர்ல நம்ம வந்துட்டே இருக்கும்போது ஹடூப்ல யாகூல எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க, அதனால என்ன பெனிஃபிட் வந்துச்சு, அது என்ன பண்ண முடியல அப்படிங்கிறத ஃபுல்லா அவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒன்றும் அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா ஸ்பீடு, ஈஸ் ஆஃப் யூஸ், மாடுலாரிட்டி, எக்ஸ்டெண்டபிலிட்டி, இந்த 4 விஷயத்த ஸ்பார்க் வந்து நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. இங்க சொல்லிட்டு இந்த இதுல என்னென்ன காம்பனன்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்க வரும்போது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிளஸ்டர் எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நம்ம ஒரு கிளஸ்டர் வச்சிருக்கோம், நாம ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஃபேப்ரிக் லிஸ்ட் போயிட்டு இந்த இடத்துல நம்ம போய் கனெக்ட், இந்த இடத்துல நியூ ஸ்டாண்டர்ட் செஷன் அப்படின்னு இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க நமக்கு. ஓகே, ஸோ ஒரு செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா செஷனுக்கு பின்னாடி அந்த ஆட்டோமேட்டிக்கா டிரைவர்னு ஒன்று இருக்கும். அந்த டிரைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன கிளஸ்டர் வேணும் அப்படிங்கறது, எத்தனை கிளஸ்டர் வேணும், இந்த கிளஸ்டர்ல எத்தனை நோடு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த நோட்ல எத்தனை கோர் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கோர்ல வந்து எந்தெந்த நோடுக்கு எவ்வளவு கோர் அசைன் பண்ணலாம்னு அசைன் பண்ணிட்டு ஸ்பார்க் எக்ஸிக்யூட்டர்னு சொல்லுவோம். இதை இந்த ஸ்பார்க் எக்ஸிக்யூட்டர் தான் என்ன பண்ணும், நாம கொடுக்குற ஒவ்வொரு கொரியும் இங்க கொடுக்குறோம் இல்லையா, ஒரு கொரி எழுதி இங்க கொடுப்போம், ஒவ்வொரு கொரியும் ரன் பண்றது எது அப்படின்னா இந்த ஸ்பார்க் எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கறத அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி கொடுக்கும்போது அது எப்படி நடக்குது, அது டேட்டா பார்ட்டிஷனா நடக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த டேட்டா பார்ட்டிஷன்னா என்ன, அது எப்படி போகுது அப்படிங்கறத வரும் இன்னைக்கு பின்னாடி பார்ப்போம். ஓகே, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அது என்ன மாதிரி நடக்குதுங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்ல ஃபுல்லாவே பார்க்கலாம். ஓகே, இதுதான் இவங்க இங்க கொடுத்துருக்கிறது. ஓகே, இப்போ இது அப்பாச்சி ஸ்பார்க் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஒரு ஹை லெவலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க இந்த இடத்துல டேட்டா இன்ஜினியர்னா என்ன. ஓகே, ஏன்னா நாம இங்க பாக்குற பர்சோனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாம நிறைய பர்சோனா இருக்கு இல்லையா, அதுல நம்ம பாக்குறது எது, டேட்டா இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இந்த பர்சோனாவை தான் நம்ம பாக்குறோம். அப்போ நாம இப்போ ஒரு டேட்டா இன்ஜினியரா என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ டேட்டா இன்ஜினியர்னா என்ன, டேட்டா இன்ஜினியர்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ரா டேட்டா நிறைய வரும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபைலை அப்லோட் பண்றோம், ஒரு விஷயத்தை அப்லோட் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃபைலை அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் எப்படி வரலாம், பைப்லைன் வழியாகவும் வரலாம், அல்லது நம்ம இதுவும் அப்டேட் பண்ணலாம். அதை நம்ம என்ன பண்றோம், கலெக்ட் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம், ஸ்டோர் பண்றோம். ஓகே, அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய டாஸ்க் நடக்கும். என்னன்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், லோடிங் ஆஃப் டேட்டா ELT டூல் வழியா நடக்கும், டேட்டா வேர் ஹவுசிங், டேட்டா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பண்ணுவோம். அப்போ டேட்டா கலெக்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை கேதர் பண்றோம், டேட்டாவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். அதாவது ஒரு டேட்டா இருக்கு, ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் நல் வேல்யூ இருக்கு, அந்த நல் வேல்யூக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஏன்னா வரக்கூடிய எல்லா டேட்டாவும் 100% கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், டேட்டா கிளான்சிங் பண்ணணும், டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ட்ரிங்ல இருந்து வந்து நியூமரிக்கா இருக்கு அப்படின்னா அதை வந்து இன்டிஜரை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணலாம், டேட் ஃபார்மேட்டை வந்து வேற மாதிரி பண்ணலாம். ஒன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிப்போம் இல்லது கன்வெர்ட்டிங் பண்ணுவோம். அப்புறம் டேட்டாவை வந்து லேக் ஹவுஸ்க்குள்ள லோட் பண்ணுவோம், அப்புறம் பைப்லைன் வழியா கொண்டு வருவோம், குவாலிட்டி ஆஃப் த டேட்டா பார்ப்போம், பர்ஃபார்மன்ஸ், ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்ப்போம், அந்த டேட்டாவை எப்படி கவர்ன் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இதுல நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் அப்படின்னு பார்க்கணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான், SQL, ஜாவா, ஸ்காலா, அதான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்றோம். ரைட், வேர் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அப்பாச்சி ஸ்பார்க், மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக், நிறைய அதர் டூல்ஸும் இருக்கு. ஓகே, நாம பார்க்கறது மெயினா இந்த 2 டூல் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ELT டூலை பொறுத்த வரைக்கும் அப்பாச்சி ஏர்ஃப்ளோ, அது நம்ம வந்து பைப்லைனுக்கு போகும்போது நம்ம ஏர்ஃப்ளோ வந்து ஃபேப்ரிக்கோடயே இருக்கு, அது அங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிளவுட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேப்ரிக் வந்து SaaS சர்வீஸா யூஸ் பண்றோம். அது இல்லாம வந்து இதை ஃபுல்லாவே டெவலப் பண்ணோம்னா அஜூர்ல, AWSல, GCPலையும் நம்ம பண்ணலாம். டேட்டா விசுவலைசேஷன், இதை விசுவலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், பவர் BIல நம்ம யூஸ் பண்றோம், பார்ட் ஆஃப் தி ஃபேப்ரிக்லயே அது இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இங்க இருக்கு,
நான் எழுதியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா நேரமாகும். அதனால நீங்க டைம் இருக்கும்போது போய் என்னோட GitHub repoல இந்த இடத்துல நான் சொன்ன எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். போய் அங்க போய் படிச்சு தெரிஞ்சுக்கங்க. ஓகே, இது ஒண்ணு. இதுதான் ஜஸ்ட் ஹை லெவல் இன்ட்ரோ. ஸ்பார்க்னா என்ன, டேட்டா இன்ஜினியர்னா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத நாம ஜஸ்ட் ஹை லெவலா தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ ஒரு ஆஸ் அ டேட்டா இன்ஜினியரா ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத நாம ஒரு சின்ன பேசிக் டெமோல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இப்போ ஒரு டேட்டா இன்ஜினியரா ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஒரு டேட்டா வேணும். ரைட்டா? அவருக்கு ஒரு டேட்டா வேணும். அப்போ அந்த டேட்டாவை ஒன்று ஒரு ஃபைல் வழியா எடுத்து லேக் ஹவுஸ்ல அப்லோட் பண்ணி அந்த ஃபைலை அவர் ரிட்ரீவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த டேட்டாவை பார்க்கலாம். ஓகே, இல்லைன்னா டேட்டாவை அவரே கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஒர்க்லோடுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒலிம்பிக் 2024ல மெடல் லிஸ்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த மெடல் லிஸ்ட் என்ன? சும்மா ஒரு 10 கண்ட்ரி 11 கண்ட்ரின்னு நினைக்கிறேன் எடுத்திருக்கேன். 11 கண்ட்ரியோட டேட்டான்னு போட்டு டேட்டா ஈக்குவல் டு யுனைடெட் ஸ்டேட். ஓகே, என்னென்னலாம் டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை இங்கே கொடுத்துட்டேன். ஒரு லைன். இது என்ன? ஒரு ரோ. இது ஒரு ரோ ஆஃப் டேட்டா. அப்போ 11 ரோ டேட்டா நான் போட்டிருக்கேன். ஓகே, இது கண்ட்ரி, இது கண்ட்ரியோட கோடு, இது கோல்டு மெடலு, இது சில்வர் மெடலு, இது பிரான்ஸ் மெடலு, இது என்ன? இது வந்து டோட்டல் மெடல். இதுதான் ஒரு லைன். ஓகே, மொத்தம் எத்தனை காலம் இருக்கு? 6 காலம் இருக்கு. இந்த 6 காலமும் இந்த டேட்டால இந்த பர்டிகுலர் வேரியபிள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகே, இது அரேயா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, மல்டிபிள் ரோஸ்ங்கிறதால ஒன்னு ஒரு இதுல அவைலையா இருக்கு. இப்போ என்ன பண்ணிருக்கோம்? காலம்ஸ் என்ன கொடுத்து நம்ம அந்த காலம்க்கு என்ன பண்றோம்? ஒரு பேர் கொடுக்குறோம். சொன்னேன் இல்லையா? கண்ட்ரி, கோடு, கோல்டு, சில்வர், பிரான்ஸ், டோட்டல் கொடுத்தாச்சு. இதை நம்ம இங்க கொடுத்துட்டோம். இப்போ இது என்ன பண்ண போறோம்னா இத நாம மெமரியில ஸ்டோர் பண்ண போறோம். டேட்டா டேபிளாவோ எதுவாவோ பண்ண போறது. ஜஸ்ட் என்ன பண்றோம்? ஸ்பார்க்கினுடைய அந்த மெமரியில கொண்டு போய் இதை வைக்க போறோம். அது எங்க வைக்கிறோம்? கிரியேட். நம்ம என்ன பண்ணோம்? டேட்டாக்கு என்ன பண்ணணும்? இங்க டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவோம். இது என்ன வேணுமோ பேர் கொடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ள இருக்கிறதுனால நோட் புக்ல இருக்கும். இது நோட் புக்கு. இந்த நோட் புக்குள்ள இருக்கும். இந்த நோட் புக்குள்ள நாம இங்க ஒரு ஃப்ரேம் கொண்டு வர போறோம். அந்த ஃப்ரேம்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு பேரு. அந்த டேட்டா ஃப்ரேம்காக என்ன பண்ணோம்? டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு ஸ்பார்க். ஏன்னா நம்ம ஸ்பார்க்ல தானே இருக்கோம், கிளஸ்டர்ல. ஸ்பார்க். ஓகே, என்ன சொல்றோம்? கிரியேட் டேட்டா ஃப்ரேம். இதான் கமாண்ட். கிரியேட் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஈக்குவல் டு டேட்டா. டேட்டா எங்க? டேட்டா சோர்ஸ் எங்க இருக்கு? என்னோட டேட்டாங்கிற இந்த வேரியபிள்ல இருக்கு. கொடுத்தாச்சு. ஸ்கீமா. ஸ்கீமானா என்ன? என்னென்ன காலம் இருக்கு, அது என்ன டைப் ஆஃப் காலம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதா என்ன? ஸ்கீமா. ரைட்? ஸ்கீமா ஈக்குவல் டு காலம்ஸ். காலம்ஸ்ங்கிறதுல நான் ஸ்கீமா வச்சிருக்கேன். அந்த வேரியபிள்ல இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லு. இந்த டேட்டாவையும் இந்த ஸ்கீமாவையும் வைத்து எனக்கு என்ன பண்ணு? ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? இந்த இடத்துல இந்த டேட்டா ஃப்ரேமை எனக்கு என்ன பண்ணு? லோட் பண்ணி காமி அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? இங்க எனக்கு இந்த இதுல போயிட்டு நியூவா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு செஷன் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா என்னோட பேக் எண்ட்ல இந்த கிளஸ்டர் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இந்த இமேஜ்ல நான் காமிச்சேன் இல்லையா? ஒரு ஜாப் நான் அப்ளிகேஷனை உள்ள கொண்டு வந்தோன்னு இந்த செஷன் இப்பதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி இந்த கிளஸ்டர் மேனேஜர் என்ன பண்ணுது? இந்த நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுது. ரெடி பண்ணி எனக்கு என்ன சொல்லிச்சு? 19 செகண்ட்ல எனக்கு அந்த கிளஸ்டர் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஸ்கீமா வந்துடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு டேட்டா வரலைங்க. இப்போ எனக்கு என்ன வரணும்? டேட்டா ஃப்ரேமும் வரணும். டேட்டா ஃப்ரேம் டாட் ஷோ அப்படின்னு கொடுத்து ட்ரங்கேட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எவ்வளோ ரோ இருக்கோ அவ்வளோ ரேவும் வரும். இல்லைன்னா பை டிஃபால்ட் 20 ரோ தான் வரும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ட்ரங்கேட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பவும் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வரும் பாருங்க? இங்க எனக்கு இந்த டேட்டா இங்க எனக்கு வரும். இப்போ இங்க கொடுத்த இந்த டேட்டா ஓகே
என்ன ஆயிடுச்சு, இந்த டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு இப்படி வந்துடுச்சு. கண்ட்ரி, கோல்டு, கண்ட்ரியோட கோடு, கோல்டு, சில்வர், பிரான்ஸ், டோட்டல் ஒரு டேபிள்ல எனக்கு அழகா கிடைச்சிருச்சு. ஸோ இதை தான் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் டேட்டாவை லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ள நமக்கு தேவையான டேட்டாவை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது டேட்டா. எப்படி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்றது, எப்படி பண்றதுங்கிறத மட்டும் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா டைப். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ள போனோம் அப்படின்னா, இதுக்குள்ள போயிட்டு இந்த டைப் இஸ் ஈக்குவல் டு டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு அடிச்சேன்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டா ஃப்ரேம்ல என்னோட இது என்ன டைப்ல இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இப்போ அது சொல்லும். ஓகே, இது என்ன, இங்க என்ன இருக்கு பாருங்க, ஸ்பார்க் எஸ்கியூஎல் டேட்டா டேட்டா ஃப்ரேம் டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு காமிக்குது. இந்த ஒருவேளை பாண்டாவா இருக்கலாம், வேற ஏதாவது டேட்டா ஃப்ரேமே கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ இது வந்து எஸ்கியூஎல் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால என்ன டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு டைப் ஈக்குவல் டு என்ன டைப் இதுன்னு சொல்லணும்னா டைப் இஸ் ஈக்குவல் டு டேட்டா ஃப்ரேம் போட்டோம்னா இது இங்கே வந்துடும். இப்போ டேட்டா ஃப்ரேம்ல என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் டைப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்கீமாவோட டெஃபினேஷன். ஓகே, டேட்டா ஃப்ரேம்ல ஸ்கீமான்னு சொன்னோம் இல்லையா, அது ஸ்ட்ரக்சர் டைப் என்ன. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் டைப்ல என்ன மாதிரி டெஃபினேஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதுல என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க போனீங்கன்னா நான் கண்ட்ரி, கோடு, கோல்டு, சில்வர், பிரான்ஸ், டோட்டல் தான் கொடுத்தேன். ஃபீல்ட் டைப் எதுவும் கொடுத்தனா, இது ஸ்ட்ரிங்னு சொன்னா, இது ஸ்ட்ரிங்னு சொன்னா, இது இன்டீஜர்னு சொன்னா சொல்லல. டேட்டாவே ஸ்பார்க்கே என்ன பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இது ஸ்ட்ரிங்கா இருக்கும், ஸ்ட்ரிங் தான் இருக்கு, அதனால இது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். இது ஸ்ட்ரிங், இதுவும் வந்து ஸ்ட்ரிங் தான், ஸ்ட்ரிங்கா இருக்கும். இது லாங் அப்படின்னு எடுத்துக்கிச்சு. இது இன்டிஜர், இது என்ன பண்ணிச்சு, லாங்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாங்னு எடுத்துக்கிச்சு. ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நானே அதை டிஃபைன் பண்ணணும். இப்போ அதே டேட்டா செட்ல அதே இடத்துல போயிட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் காலம்ஸ்ல போயிட்டு நான் முன்னாடி இங்க காலம் எப்படி கொடுத்துருந்தேன், காலம் கொடுத்து ஒரு அரேக்குள்ள அந்த வேல்யூ மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றேன், அதே வேல்யூவை எடுத்து காலம்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரக்சர் டைப், ஸ்ட்ரக்சரோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு என்ன, ஃபீல்டு கண்ட்ரி, ஸ்ட்ரக்சர் டைப் அது என்னது ஸ்ட்ரிங் டைப் ஈக்குவல், இது வந்து ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ இது இது கண்ட்ரிங்கிறது ஃபீல்டு, அந்த ஃபீல்டு வந்து என்ன டைப்பு, ஸ்ட்ரிங்கு. இதுவும் கண்ட்ரிங்கிறது ஃபீல்டு, இது ஸ்ட்ரிங்கு. கோல்டு இன்டீஜர் அப்படின்னு டிஃபைன் பண்றேன். அப்போ நான் டேட்டா டைப்பை நான் இங்க கொடுக்குறேன். ஏன்னா நம்ம நார்மலா டேட்டா பேஸ்ல போய் ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல்ட் டைம் கொடுப்போம், அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா டைப் என்னன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், இங்க டேட்டா ஃபீல்டும் டேட்டா டைப்பே நம்ம சொல்றோம். சொல்லிட்டு இது என்ன பண்றோம், திரும்பவும் நாம அந்த டேட்டா ஃப்ரேம்ல லோட் பண்ணி பிரிண்ட் ட்ரங்கேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, ரிசல்ட் கண்ட்ரி இது வந்துருச்சு. இப்போ அதுக்கு கீழே நமக்கு அந்த டேட்டாவும் நமக்கு வரும். ஓகேயா, ஓகே. இப்போ அந்த டேட்டாவும் நமக்கு வந்துருச்சு. சொல்லுங்கம்மா. இப்ப சப்போஸ் வந்து இப்ப இன்கேஸ் இந்த டேட்டா வந்து எல்லாமே இண்டிஜரா இருக்கு, அதனால அது இண்டிஜர்னா டிஃபால்ட்டா காடிச்சு நாமளும் இண்டிஜரா கொடுக்குறோம். சப்போஸ் இதுக்குள்ளேயே ஃப்ளோட் ஏதாவது டெசிமல் வேல்யூஸ் இருக்கிற மாதிரி இருந்தா, ஒரு பேமெண்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாசிபிள்னா அப்ப எப்படி? அதுதான்மா, இங்க போய் பாத்தீங்கன்னா இது இன்டிஜரா எடுக்கல, அது லாங்னு எடுத்துக்கிச்சு. இல்ல இப்ப இதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு புது டேட்டாவை ஆட் பண்ண முடியாதா? ஆட் பண்ணலாம். நீங்க போயிட்டு இது பண்ணிக்க வேண்டாம், எடிட் பண்ணிட்டு இந்த இடத்துல போய் டேட்டா நீங்க கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன வேணா கொடுக்கலாம், ஃப்ளோட்டா கொடுத்தாலும் ஃப்ளோட்டாவும் எடுத்துக்கோ. ஃப்ளோட்டாவும் எடுக்கலாம். ஓகே சார், கண்டிப்பா. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம ஒரு டேட்டா இருக்கு, அது கொடுக்கலன்னா என்ன பண்ணோம், கொடுத்தா கொடுக்க முடியுமா, டிஃபைன் பண்ண முடியுமான்னு டிஃபைன் பண்ண முடியும்னு பாக்குறோம். ஓகே சார், கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம அங்க டேட்டாவை என்ன பண்ணிருக்கோம்னா டிஃபைன் பண்ணிருக்கோம். அப்ப டிஃபைன் பண்ணும்போது நமக்கு இன்டீஜர்னு கிளியரா தெரியுது, நம்ம இன்டீஜரை இங்க பாக்குறோம். ஓகே, இதுதான் வந்து நாம இப்போ ஸ்ட்ரக்சரை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படிங்கறத இங்க பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நாம டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு படிச்சிருக்கோம், ரைட்? அப்போ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்ல இது ஒரு டைப்பு,
ஃப்ரேம்ல கொடுக்கறது. இன்னொரு டைப் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம டைரக்டாவே இங்க போயிட்டு இதே டேபிள் இதே ரோ நான் என்ன பண்றேன்னா இந்த காலம் இதை மட்டும் நான் மாத்துறேன். எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இங்க போயிட்டு நான் கண்ட்ரி ஸ்ட்ரிங்கு, கோடு ஸ்ட்ரிங்கு, கோல்டு இன்டீஜரு, இதெல்லாமே இன்டீஜர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை என்ன பண்ணலாம், சேம் இது ஏன் திரும்ப ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ அதே இது எனக்கு இங்க வரும். சேம் தான் ரிசல்ட் எனக்கு என்ன வரும், அதே மாதிரியும் பண்ண முடியும். நான் பைத்தான்ல யூஸ் பண்ணி நேராவும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டைப் ஃபீல்டுன்னு போட்டும் கொடுக்கலாம். டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் இது எஸ்கியூஎல்ல இருக்கக்கூடிய டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், எஸ்கியூஎல் ஃபார்மெட்டாகவும் நான் என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ண முடியும் ஸ்கீமாவை. அப்படின்னு 2 டைப்லயே நம்ம ஸ்கீமாவை டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு தான் இங்க பாக்குறோம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நாம டேட்டா ஃப்ரேம்குள்ள ஒரு டேட்டாவை எப்படி கொண்டு வருது, டம்மி டேட்டா நம்ம கிட்ட ஒரு சின்ன டேட்டா இருக்கு, அந்த டேட்டா எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த டேட்டாவை எப்படி டேட்டா ஃப்ரேம்குள்ள பிளே பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோ df.show அப்படின்னு நான் கொடுத்துருக்கோம். இப்போ அதே இங்க கொண்டு போயிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா, ஓகே, நான் ட்ரங்கேட்லாம் இங்க கொடுக்கல. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கல, ட்ரங்கேட்டோ எதுவுமே நான் இங்க கொடுக்கல. இப்போ எனக்கு என்ன ஆச்சு, அவுட்புட் வந்து எனக்கு ஒண்ணுமே வரல. ஓகே, அவுட்புட் வந்து ஹிடனா இருக்கு. ஓகே, ஷோ அவுட்புட். இப்போ எனக்கு அவுட்புட் இப்படிதான் வருது. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது. ரைட், எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டேபிள் ஆல்டர் பண்ற மாதிரியும் டேபிள் எடுக்கிற மாதிரியும் பார்க்குற மாதிரியும் வரணும்னா டிஸ்பிளே டிஎஃப் அப்படின்னு இருக்கு ஒரு கமெண்ட். டிஸ்பிளே டிஎஃப்னா டிஸ்பிளே டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இப்படி அழகா வரும். அப்போ இதை நம்ம ரீசைஸ் பண்ணலாம். ஓகே, இதை மாத்தலாம். இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்டிங் பண்ணலாம். ஓகே, இதை எனக்கு ஷார்ட் பண்ணி கொடு அப்படின்னா இதை வந்து ஸ்மாலஸ்ட் லாஸ்டஸ்ட், லாஸ்டஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னா பண்ணலாம். இது எல்லாமே இதுல பண்ணலாம். அப்புறம் இந்த ஹோல் இதையுமே நான் சார்ட்டா பார்க்கணும் அப்படின்னா just like this you can see that as a chart, and then you can also go here and you can also start customizing the chart. Okay, so you can say that by customizing the chart like this. So இது மாதிரி நாம பார்க்கலாம். அப்புறம் இந்த ஹோல் டேட்டா, அதாவது இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இந்த ஹோல் டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சிஎஸ்பியாவோ ஜேசனாவோ எக்ஸ்எம்எல்லாவோ அப்லோடும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்துல நம்ம அழகா பண்ணலாம். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்ட்ரி, கோடு, கோல்டு, சில்வர் அப்படின்னா நீங்க இதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இதுல நீங்க போயிட்டு எந்த காலம்ல இருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் நாம இங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நாம டேட்டா டிஸ்பிளேல ஃப்ரேம்ல நம்ம பார்க்கறது. ஓகே, இப்போ இந்த டேட்டா டிஸ்பிளே ஃப்ரேம்ல நிறைய ரோ இருக்கு. ஒரு 1000 ரோ இருக்குன்னு வச்சுக்கோமே, 20 ரோஸ் தான் பை டிஃபால்ட்டா இங்க டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 2 ரோ தான் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா ஃப்ரேம் டிஸ்பிளே df.head2 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 ரோ மட்டும்தான் இங்க தெரியும். ஹெட் 2 அப்படின்னு ஹெட்ல இருந்து எத்தனை ரோ வேணும் அப்படின்னா அந்த ரோ மட்டும் தெரியும். இப்போ அதே இதுல போயிட்டு கடைசியில உள்ளது 2 வேணும்னா df.tile அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன இருக்கும், கடைசியில இருக்க 2 ரோ மட்டும் நமக்கு தெரியும். இப்போ இங்க பாருங்க, கடைசியில இருக்க 2 ரோ ஜெர்மனியும் நியூசிலாண்டும், அவங்க 2 தான் தெரியும். இப்போ இதுலயே போயிட்டு df.schema அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இந்த ஸ்கீமா என்னென்ன ஃபீல்ட் டைப் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஸ்கீமாவும் இந்த ஃப்ரேம்க்குள்ள ஸ்கீமாவும் நாம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து வெரி ஹை லெவல் ஆஃப் ஸ்டார்டிங் ஓகே ஆஃப் அவர் பைத்தான் PY Spark ஸ்கிரிப்ட்ல ஒரு கஸ்டம் டேட்டாவை எப்படி கொடுக்கறது, காலம் எப்படி பண்றது, காலம்க்கு ஸ்கீமா எப்படி கிரியேட் பண்றது, அந்த ஸ்கீமாவை எப்படி பிரிண்ட் பண்றது, அந்த ஸ்கீமாவை எப்படி நம்ம ஷேர் பார்க்கறது, அப்புறம் டேட்டா டைப்பை வந்து நாம ஸ்ட்ரக்சர் டைப் எப்படி கொடுக்கறது, அதுக்கு டேட்டா டைப் என்னெல்லாம் டிஃபைன் பண்றது, அதே வந்து SQL எனக்கு SQL தான் தெரியும், SQL மாதிரி கொடுக்க முடியுமானா அது எப்படி கொடுக்கறது. ஓகே, அப்புறம் டேட்டா ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேட்டா ஃப்ரேமை வந்து டிஸ்பிளே ஃப்ரேம்ல வந்து நம்ம என்னத்தெல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதுதான் வந்து வெரி ஹை லெவல். ஸோ இது வரைக்கும் இருக்கு. அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி எதுவும் கேள்வி இருந்தா சொல்லுங்க, அடுத்ததுக்கு போயிடலாம். கொஞ்சம் அதுலயே அந்த இதுல கொஞ்சம் மேல போக முடியுமா, ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு.
அந்த இது இன்டீஜர்ஸ்லாம் அந்த இதுல டிடிஎல்ல பாஸ் பண்ணீங்கல்ல. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம செகண்ட் லைன்ல வந்து டிஎஃப் அண்டர் ஸ்கோர் அந்த நேம் தான் கொடுக்குறோம், ரைட்? ஸ்பார்க் டாட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம். அப்போ வந்து அந்த தேர்ட் லைன்ல டிஎஃப் டாட் பிரிண்ட் ஸ்கீமா கொடுக்கும்போது டிஎஃப் கொடுக்கணுமா இல்லை டிஎஃப் அண்டர் ஸ்கோர் அந்த இதுதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்? டிஎஃப் ஆல்ரெடி மேலே யூஸ் பண்ணது தானே? ஓகே, இப்படி கொடுத்தா வருமா அப்படிங்கிறது உன்னோட கேள்வி, கரெக்டா? ஏன்னா முன்னாடியே டிஎஃப் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். கரெக்ட், ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கீமாவை நம்ம லோட் பண்ணிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். கரெக்ட், யூ ஸ்பாட் ஆன் த திங், பட் தட் இஸ் அவுட்கம் இஸ் த சேம். ஓகே, ஏன்னா மேலே வந்து நம்ம இதே இதை வந்து அந்த அரேஸ்ல பாஸ் பண்ணிட்டோம். என்ன ஏற்கனவே எனக்கு அந்த அந்த டிஎஃப்ல இருக்கிறதுனால அது நான் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் காமிக்காம வந்துருச்சு. பட் ரைட் வந்து இப்படிதான் இருக்கணும். ஓகே சார், அந்த டிஎஃப் டாட் ஹெட் அப் டு சொன்னீங்கல்ல, மேல இருந்து 2 வரணும், கீழ இருந்து 2 வரணும். இப்ப நடுவாண்டு இருக்கிறது எடுக்கிறதுக்குன்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேற கமெண்ட் ஏதாவது இருக்குமா இல்ல பார்க்கணும்? ஓகே ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஃபங்க்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, மெமரியில ஞாபகம் இல்ல, இருக்கலாம். ஓகேங்க சார். எனக்கு ஒரு டவுட் பாய், சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம இப்போ நோட் புக் கிரியேட் பண்ணி பண்ணணும் பாய். ஸோ நோட் புக்ல வந்து இப்போ இது டேட்டா ஃப்ரேம் வந்து பண்ணோம், லோட் பண்ணோம், மெமரி லோட் ஆகுன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இது வந்து டேட்டா பேஸ் சோர்ஸா எங்கேயோ ஸ்டோர் ஆகுமா பாய்? லைக் ஃபைல் ஃபார்மேட், டேபிள் ஃபார்மேட் எங்கேயும் இருக்காது. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, டேட்டா சோர்ஸ் வந்து 0 இன்னும் கொடுக்கவே இல்லை, 0 தான் இருக்கு. ஓகே, எதுவுமே கொடுக்கல. ஸோ இட் ஜஸ்ட் இன் மெமரி, அவ்வளவுதான். க்ளோஸ் பண்றது எல்லாம் போய்டும். ஓகே, இது எப்படி டேட்டா பேஸ்க்குள்ள ஸ்டோர் பண்றது, இது எப்படி டேபிளா கன்வெர்ட் பண்றது, இது என்ன பண்றது அப்படிங்கிறது அடுத்தடுத்த செஷன் இப்போ அடுத்தடுத்ததுல வரும். நான் இங்க டேட்டா வச்சிருக்கேன், இந்த டேட்டாவை நான் வந்து ஒரு டேபிளாவே உள்ள வச்சிருக்கணும் பர்மனண்டா. ஸோ அப்படின்னா இந்த டேட்டா ஃப்ரேம் நான் சேவ் பண்ணணும். அப்ப இந்த டேட்டா ஃப்ரேம் நான் எப்படி சேவ் பண்றது? ரைட்டா? அது அடுத்ததுல வரும். Correct? Good questions. Come on. Any questions? Okay. லிமிடேஷன் இருக்கா? மெமரிக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வருது. அது வந்து கிளஸ்டரோட கான்செப்ட். அது வந்து எவ்வளோ கிளஸ்டர் செட் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், என்ன பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம், அந்த மெமரிக்கு எவ்வளோ இருக்கோ அது மட்டும் இருக்கும். அது பார்ட்டிஷன் வச்சு எடுக்கும், கீஸ் மட்டும்தான் இருக்கும். ரிலேஷன்ஷிப் ஏதாவது கொடுக்க முடியுமா? பிரைமரி கீ, ஃபாரின் கீ, இந்த மாதிரி அதெல்லாம் டேட்டா பேஸ்ல வரும். இங்கே வந்து அந்த மாதிரி பண்றது எல்லாமே ஜாயின்ஸ் பண்ணும்போதும் இதுலயே வரும். ஓகே, ஸோ யூஸ்வலாக ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம்னா, டேட்டா இன்ஜினியராக இருந்து நமக்கு வரக்கூடிய டேட்டா வந்து நாம் ஒரு ஃபைல் இல்லாமல் நாமளாக ஒரு டேட்டா கிரியேட் பண்ணால் எப்படி லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, 0.1% தான் நம்ம வந்து உள்ளே போயிருக்கோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன்.